ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த பங்குனி மாதத்துல கடகராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? கடகராசியை பொறுத்தளவுக்கு கவர்ச்சியான பேச்சுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ராசியாக கடகராசி அமையுது. அதற்கு தகுந்த மாதிரி கவர்ச்சியான பேச்சு மட்டுமல்ல, கம்பீரமான தோற்றத்திற்கு வித்திடக்கூடிய அமைப்பு கடகராசிக்கு உண்டான சிறப்பாக இருக்குது. இந்த மாதிரி கவர்ச்சியான பேச்சும் கம்பீர தோற்றமும் இயல்பாகவே அமைய பெற்ற கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைய போகுது அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான், தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தன பன வருமானங்கள் உங்களுக்கு வெகுமானமாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். இதே சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதி மட்டுமல்ல, குடும்பாதிபதியாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய, குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் அடிப்படை அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. சூரிய பகவானுடைய சஞ்சாரம் கடகராசிக்கு பங்குனி மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை சரளமாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் அமையுது. அதே 9ஆம் இடத்துல கடகராசிக்கு பெருத்த யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான், கடகராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது ஓடி போன இடத்துல கூட உள்ளூரில் பிழைக்க முடியாமல் வெளியூர் போனவங்க கூட வெகுமதியோடு சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது. உள்ளூரில் சம்பாதிச்சோம், உள்ளூரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், உள்ளூரில் கௌரவமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத விட வெளியூருக்கு போயிருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் உள்ளூரில் பிறந்திருந்தால் கூட வெளியூர் போக வேண்டிய சூழல் இருக்கும். சில பேருக்கு வெளி மாநிலம் போக வேண்டியது இருக்கும். சில பேருக்கு வெளிநாடு போயிருப்பீங்க. அந்த மாதிரி வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு அமைப்புகள் கிடைக்கக்கூடிய, அல்லது உங்களுடைய திறமைக்கு மேலே பெருமையான யோகங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போகுது. கடகராசியை பொறுத்தளவுக்கு பங்குனி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் நாளில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறாரு. சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத சாதனைகளை அல்லது சத்தமில்லாத சம்பாத்தியங்களை சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுவதும் அமைய போகுது. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தர ஸ்தானமாக இருக்கிறதுனால கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சொல்கிறத விட கடகராசியை சேர்ந்த பெண்களுக்கு கல்யாண வயசு தாண்டி கூட கல்யாணம் ஆகலை அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? இனிமேல் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதா அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? பயப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக திடுதிப்புன்னு கல்யாணம் உறுதியாகக்கூடிய மாதமாக கடகராசியை சேர்ந்த பெண்களுக்கு பங்குனி மாதம் அமைய போகுது. இத்தனை வருஷமாக வரன் பார்த்தோம், எத்தனையோ வரன் பார்த்து எந்த வரனும் நமக்கு அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க. இந்த மாதம் மட்டும் வரன் பார்த்து அமைய போகுது அப்படின்னு உங்களுக்கே வெறுத்து போயிருக்கும். வெறுத்து போன உங்களுக்கு கண்டிப்பாக பெருத்த இடத்துல கனத்த ஒரு குடும்பத்தில் கலையான ஒரு அமைப்பான கணவர் அமையக்கூடிய, அதாவது திருமண வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போகுது. ஜென்ம ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே, அதாவது மிகப்பெரிய வருமானங்களை ஈட்டக்கூடிய, வருமானம் அப்படிங்கிறது தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் அவ்வப்பொழுது வந்துகிட்டு இருக்கும் இல்லையா? அவ்வப்பொழுது வரக்கூடிய அந்த வருமானங்கள் நிரந்தர வருமானங்களாகவோ அல்லது நிலையான வருமானங்களாகவோ மாறக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பங்குனி மாதத்தில் மிக மிக சிறப்பாக வந்துட்டு இருக்குது. அட்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால, அதாவது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் ஒரு சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த நட்டங்களை அடியோடு தவிர்க்கக்கூடிய மாதமாக அல்லது அந்த நட்டங்களுக்கு மேலே உங்களுக்கு மிகப்பெரிய வருமானங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போகுது. விட்ட இடத்த தொட்டு பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு மேலே அதுக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய, கடந்த காலங்களில் தகுதி இல்லாதவங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சில ஆலோசனை சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள்லாம் உங்களுக்கு ஆலோசனை சொல்லவங்க அல்லது உங்களுடைய வாழ்க்கை ஏளனமாக நினச்சவங்கள்லாம்
பெருமையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு, ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. பங்குனி மாதத்தை பொறுத்தளவுக்கு வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அசைவ உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அரும் பெரும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைய போகுது. பொதுவாகவே உணவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு மேலே இந்த அசைவ உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அரிய ஒரு மிகப்பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய, அல்லது உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய, அல்லது விரிவுபடுத்தப்பட்ட வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல பணியாட்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் அமையும். சூப்பர் சார். கடகராசிக்காரர்களுக்கு தொழில் முனைவோருக்கு வந்து மிகப்பெரிய மேன்மை நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க சார். தொழில் மென்மேலும் உயர்றதுக்காக நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான நன்மைகளை வழங்க இருக்கு சார்? பொதுவாகவே சாதாரண உத்தியோகம் போகும் பொழுது சம்பளம் அப்படிங்கிறது, நீங்கள் சாதாரணமாக உழைப்பை கொடுத்தால் கூட உங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் தொழில் அப்படிங்கிறது வந்து வெறுமனே உழைப்பு மட்டும் போதாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கணும். அதாவது எந்த நேரமும் சதா நேரமும் உழைப்பு அப்படிங்கிறதுக்கு மேலே சிந்தனை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து மிக மிக உறுதியாக இருந்துகிட்டு இருக்கணும். அந்த சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு தொழில் ரீதியான வகையில் சில நேரங்களில் கிடைக்கும். சிற்சில நேரங்களில் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரியான கிடைக்கிற அந்த சந்தர்ப்பங்களை வந்து சாதகமாக பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை கொடுக்கக்கூடிய சிறப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது. கிடைக்கிற சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்திக்கக்கூடிய அமைப்பு, அல்லது வந்து சந்தர்ப்பங்களை நாமளே உருவாக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்து நஷ்டம் இல்லாத ஒரு சில அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது உங்களுடைய தொழிலுக்கு ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது. நமக்கு பிடித்த ஒரு விஷயம் இன்னொருவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இன்னொருவருக்கு பிடித்த ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காமல் வந்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி பிடித்தது பிடிக்காதது அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் உங்களுக்கு பிடித்ததை மட்டுமே மற்றவர்களுக்கும் பிடிக்க வைக்கக்கூடிய வசிய சக்தியை வியாபாரத்தில் தொழில் ரீதியான வகையில் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.